இன்றைக்கி பிள்ளையார்பட்டி மோதகம் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 மணி நேரம் ஊற வச்சு நிழல்லே காய வச்சு எடுத்து ஒரு தவாவில் போட்டு கருகாமல் வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு சூடான தண்ணி சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிட்டிகை அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகுப்பதம் இல்லாத நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சதை ஒரு ஃபில்டர் வச்சு வடி போட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இப்போ பிள்ளையார்பட்டி மோதகம்னா இந்தமாரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்தமாரி மோல்டுலேயும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடேறந்தோம் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி.